ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 18 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து சீதா வீட்டுல எல்லாருமே சாப்பிட்டு கிளம்புறாங்கல்ல. அப்போ வந்து மீனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி முத்து வந்து சத்யாவுக்கு வேலை தேடி விட்டு இருக்கிறாரு, ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, நாளைக்கு கூட போய் பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அருண் வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை இருக்கோ அது ரிலேட்டடான வேலைக்கு தான் நீ போகணும், சும்மா ஒரு வேலைக்குன்னு ஏறக்கூடாது, உனக்கு என்ன இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அவர் வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சத்யா சொன்னோடனே, எனக்கு வந்து ஒரு ஃபைனான்சியரை தெரியும், அவர்கிட்ட நீ போய் வேலைக்கு சேர்ந்துறியா, அவர் வந்து நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்க பிசினஸ் ரிலேட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் இருக்கிறாருல, மீனா போயெல்லாம் ஃபைனான்ஸ் வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான், என்னோட ஒய்ஃபோட தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாம் சொல்லி கேட்டோடனே அவர் வந்து என்னைக்கு வரணும்னு நான் சொல்றேன், அன்னைக்கு வர சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோடனே, இது வீட்டுல எல்லாத்தையும் சொன்னோடனே அவனோட வேலை கிடைச்சிச்சு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ அருணோட வீட்டுல வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க நாங்கன்னா ரோகிணி போய் நீத்துவை போய் பார்க்க போறாங்க. அங்க வந்து நீத்து போய் ரவியை கூட்டிட்டு வந்தோடனே ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என்ன கிட்ட வந்த ஒரு கிளையண்ட் வந்து ஒரு ஆர்டர் கேட்டாங்க, அதான் உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நீத்து வந்து ரவியை வந்து இப்படி அடிச்சு அடிச்சு பேசுறாங்க. இதெல்லாம் ரோகிணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா தனியா பேசும்போது, நீங்க என்ன இன்னும் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லையா, எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீட்டு ஃபுல்லா எனக்கு வந்து ரவி மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி ரவியை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரோகிணி வெளியில வந்து ஸ்ருதியோட அம்மாக்கு கால் பண்ணி போட்டு விட்டுறாங்க, இந்த மாதிரி ரவி நல்ல பையன் தான், ஆனா நீத்து வந்து ஏதோ ஒரு இதை வச்சுட்டுதான் அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கிறா, அவனுக்கு எப்படிப்பட்ட வீட்டுக்கார இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு கேட்டா கூட ரவி மாதிரி வேணுங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறான்னு, பணக்கார பொண்ணுங்க இந்த மாதிரி எதனாச்சும் வேணும்னு நினைச்சாங்கன்னா அடையணும்னு நினைப்பாங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க ஆன்டி அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து முத்துக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி எங்க வீட்டுல எங்க அம்மாவெல்லாம் அந்த வீட்டுல அவ்வளவு மதிச்சாங்க, நான் அத்தை இந்த வீட்டுக்கு வந்து உட்கார கூட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறமா முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஜென்மத்துல அந்த பாசம் உனக்கும் எனக்கும் கிடைக்காது, அடுத்த ஜென்மத்துல வேணா நம்ம வேற யாராவது வீட்டுல போய் இது பண்ணா உனக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு. காலையில எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு காஃபி வேணா டீ எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது முத்து வந்து முதையே எது வேணாலும் வேணும் சொல்லணும்ல, உங்க இஷ்டத்துக்கு மாத்தி சொல்ல வேணா இந்த வீட்டு வேலைக்காரியா அப்படின்னு கேக்குறாங்க. அதோட என்னோட ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்குதான் ப்ரொமோஷன். நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து முத்து அந்த பக்கமா வரும்போது அங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு அம்மா படுத்திருக்காங்க, ரோஹிணியோட அம்மா தான். அப்ப வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, இவங்க ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து வந்தப்போ ஒரு பைக்காரன் இடிக்கிற மாதிரி வந்தா அந்த பையனை அந்த பக்கம் விட்டுட்டாங்க, அந்த அம்மாவை இடிச்சு போட்டு போயிட்டானே, எல்லாரும் இப்படிதான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா சொல்லிட்டு முத்து தூக்கி அங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இது பண்றாரு. அங்க இருந்தவங்களும் இந்த அம்மா உயிரோட இருப்பாங்களானே தெரியலங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதோடய அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.